இப்போ உங்களோட ஒருத்தர் நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தால் உங்களோடு ஒருவர் வேலை செய்கிறார். அவரது ஏடிஎம் கார்டு, கடன் அட்டை அல்லது வங்கியிலிருந்து பணத்தை பெறக்கூடிய அட்டை கீழே விழுந்து விட்டது. ஒரு ஒரு உங்களோட ஒரே நிறுவனத்தில் வேலை செய்கிறார். அப்படியா இருந்தால் நீங்கள் அவர்கிட்ட எடுத்து கொடுப்பீங்க இல்லையா? இது உங்களோட அட்டை வேணால் உங்களோட பேர் இருக்குது. ஏன்னா ஏடிஎம் அட்டைகளில் அந்த உரிமையாளரது பேர் இருக்குது. அப்போ உங்களோட பேர் இருக்குது, இது நீங்கள் தானே எடுத்து கொடுப்போம். இதே நேரம் நாங்கள் போலீஸுக்கு போய் சொன்னோம், அவங்களும் இதை தேடி தருவாங்க. உடனடியாக வங்கிக்கு அறிவிக்க சொல்லுவாங்க. அந்த ஏடிஎம் கார்டை செயற்பாடுகளை ரத்து செய்ய சொல்லி உடனடியாக அதை தேடும் நடவடிக்கையில் ஈடுபடுவோம். தேசிய வெசாக் உற்சவம் இடம்பெற்றிருக்கின்றது மாத்தளை பகுதியில். எனவே அந்த மாத்தளை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஒரு போலீஸ் பெண்மணி அவரது ஏடிஎம் கார்டு விழுந்திருக்கின்றது. அது யார் கையில் அந்த கார்டு பெறப்பட்டது அல்லது யார் அதை எடுத்திருக்கின்றது? செய்தியை பாருங்க. இந்த லங்காதீப பத்திரிகையில் போலீஸ் நோனகே காட்பத் அவுலாகென பொலிசியன்ம பாக் ஒரென் தெல்காகென, போலீஸ் பெண்மணியின் கார்டை எடுத்து போலீஸில் இருப்பவர்களே 5 பேர் கள்ளத்தனமாக, திருட்டுத்தனமாக, முல்லைமாரித்தனமாக எரிபொருள் நிரப்பி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, 15,100 ரூபாய் காசையும் மீள பெற்றிருக்காங்க ஏடிஎம் கார்டில் இருந்து. 5 பேரும் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. அதில் 2 பேர் மாத்தளை போலீஸ் பிரிவை சேர்ந்தவர்கள், மிகுதி 3 பேர் வேறொரு பகுதியிலிருந்து வந்தவர்கள். 5 பேரும் போலீஸார். அவங்களோடே வேலை செய்கிற ஒரு பெண்மணியின், போலீஸ் அதிகாரியின் கார்டை எடுத்து பெட்ரோல் அடிச்சிருக்காங்க, எரிபொருள் அடிச்சிருக்கிறாங்க. அந்த கார்டை பயன்படுத்தி காசும் மீள பெற்றிருக்கிறாங்க. சரி, இப்படியெல்லாம் சம்பவங்கள் இருக்கின்றது.